ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பைசன் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அந்த பைசன் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக எப்போ சொல்லிட்டே இருந்தாங்க, எப்போ பார்த்தியா பார்க்கலையான்ட்டு. இப்போ நான் பார்த்துட்டேன். அண்டு இப்போ இந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த படம் துருவ் விக்ரம் சொல்லியிருக்காரு, இது என்னோட முதல் படமாக கருதி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் படம் வர்மா, ஸோ அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு டப்பிங் படம் தான், பட் அதை வந்து வேற ஒருமா எடுத்துட்டாங்க. அது விக்ரம் சார் கன்வின்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஆதித்ய வர்மான் இன்னொரு படம் அதே மாதிரி எடுத்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டா வந்துட்டு எனக்கு ஆதித்ய வர்மா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம இந்த படம் மகான். ஸோ மகான் வந்து ஒரு கேரக்டர், ஓகே, அது ஹீரோன்னு சொல்ல முடியாது, சைட் ஆக்டர்ஸ் சொல்ல முடியாது, இட்ஸ் எ கேரக்டர். ஸோ சியானவரோட படம், அதே அவர் சொல்லியிருந்தாரு. முதல் படம் மூணாவது படம்னு சொல்லிட்டு what do you make of that conversation? சார், அது வந்து நான் எப்படி மீன் பண்ணியிருந்தேன்னா, ஆதித்ய வர்மாவும் ரீமேக்ன்றதுனால அது என்னால் முழுமையாக என்னோட இண்டிபெண்ட்டான முதல் படமாக பார்க்க முடியல. மகான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சியான் படம். அதில் ஒரு சின்ன ரோல் நான் பண்ணதுனால அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்றது தான் நான் வந்து என் முதல் படமாக பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ இது வந்துட்டு அவர் தனிச்சு ஒரு படம் வந்து மாரி செல்வராஜ் சார் கூட வந்து நடிச்சிருக்காரு. ஸோ மாரி செல்வராஜ் நடிச்சிருக்காருன்னு கேட்டா போங்கடா போய் வேலையில பாருங்கடா, அவர் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது பைசன் அப்படிங்கிற வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நம்ம கரெக்டா சொல்லுவோமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன் நான் இந்த இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு இவ்வளோ லென்த் இருக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த உண்மை கதை வந்துட்டு அங்க என்ன ஆச்சு, ஏதாச்சு, அங்க என்ன நடந்துச்சு, அங்க இது பிரச்சனையா அது பிரச்சனையா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அதை அனலைஸ் பண்ணவும் இல்லை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல இருக்கிறது என்ன, இந்த படத்துல என்ன சொல்றாங்க, இந்த படத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த படத்துல என்ன நல்லா இல்லை, என்ன நல்லா இருக்கு, இது மட்டும் தான் என்னோட ஒரு தாட். எனக்கு அதை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஸோ மற்ற மாதிரி நான் இவங்களும் அப்படி சொல்லிட்டேன் அவங்களும் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க முன்னாடியே வந்து ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இந்த இதை பார்க்கும்போதே ஜட்ஜ்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஓகே, இங்கிலீஷ் எல்லாம் இல்லை, சும்மா சொல்றேன். எனக்கு அதை பத்தி எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. நீ நினைச்சிட்டு போ. அண்ட் எனக்கு இந்த படம் எப்படி இருக்கு அதை பத்தி நான் பேசுறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ துருவ் விக்ரம் வந்துட்டு இந்த படத்துல ஒரு சரியான ஒரு ரோலுங்க. அது எப்படி நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் ஒரு சின்ன பையன் கேரக்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சின்ன பையன் கேரக்டர் வந்துட்டு மீச தாடியெல்லாம் எடுத்துட்டு அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி, நம்ம அந்த புதுப்பேட்டை படத்துல தனுஷ் வந்து சின்ன பையன் நடிச்சிருப்பாங்க தெரியுமா, சேவ் பண்ண சின்ன பையன் தான். ஸோ சின்ன பையன் நடிச்சு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பயத்துல ஒண்ணுக்கு போற அளவுக்கு இருப்பாரு தெரியுமா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இவரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் முடிச்ச டைம்ல அதுலயும் வந்துட்டு அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்குள்ள இருக்குது அந்த மாதிரி பயம். இப்ப எல்லாருக்குமே இருக்கும், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு பயத்தை அங்க காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பயம் தொடர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா அங்க வந்துட்டு வெட்டு குத்து கொலை எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ கேஸ்ட் பிரிவினை, அங்க என்ன கேஸ்ட் பிரிவினை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஊர்ல 2 பேர் பெரிய பெரிய ஆளுங்க மாதிரி வந்துட்டு மதிக்கப்படுற 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்துட்டு சண்டை நடந்துட்டே இருக்கும். லாலேட்டன் அப்புறம் வந்துட்டு அமீர், ஓகே. ஸோ அமீர் சார், இவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எதுக்கு நடக்குது, ஏன்னா வந்துட்டு அவங்க பேரை லாலேட்டன் அந்த படத்தோட கேரக்டர் பேரை வந்துட்டு பச்சை குத்திட்டு சுத்திட்டு இருப்பாங்க பாதி பேர். இங்கே வந்துட்டு இவருக்கு அமெரிக்கா வந்துட்டு போஸ்டர் அடிக்கிறது, பச்சை குத்துறது அப்படின்னு அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்க இந்த ஆளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. கடைசியில வந்து அங்க வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் சிக்காம கபடி 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 கபடின்னு அந்த கபடிக்குள்ளே வாழ்ந்து கபடியில வந்து நான் ஜெயிக்கணும், நான் இந்த இடத்துட்டு வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் நினைப்பாருன்னு கேட்டா நினைக்க மாட்டாரு.
அவருக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த ஊர்ல ஆடணும். இந்த ஊர்ல இப்ப நீங்க வந்துட்டு ப்ளூ ஸ்டார் படத்துல வந்துட்டு இந்த இடத்துல நான் ஆடியே அவனுக்கு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கந்த, உனக்கு இந்தியா டீமுக்கு ஆட ஆசையா இருக்காடா? ஐயா இந்த பாரு ஒரு வேலை இல்லை, எங்க ஊருக்கு ஆடணும். ஊர்லயே நாங்க தான் பெரிய பிளேஸ் சுத்திட்டு கிடக்குற இந்த ஆல்பா பாய்ஸ் ஓட உண்ணும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஆடணும்னா கபடி அப்படின்னா அவரோட மைண்ட் தாட் இருக்கும், எனக்கு அங்க போறத விட இங்கதான் ஆடணும் அப்படின்னு. அப்போ பிடி சார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் வந்து இவன் பண்ற அந்த சேஷ்டை எல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அவரை வந்துட்டு இவரை தேர்ந்தெடுத்து அவரு அடுத்தவன்ட்ட மிதி வாங்கி இடி வாங்கி அவரு கொண்டு போக நினைப்பாரு மேல. நீ எங்கேயோ போக வேண்டியா, நீ போ அப்படின்னு சொல்லி. கபடின்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? அப்புறம் வந்துட்டு இவங்க அப்பாவும் இவனோட கபடியை பார்த்து இட்லி நம்முடைய அவர் பேரு டக்குன்னு வரல. ஸோ அவரும் வந்துட்டு சார்பிட்டல்ல வாத்தியார் வரல, வாத்தியார் அவர் தான். அவரு வந்து இதுல வந்துட்டு குருவுக்கு அப்பா. ஸோ அவர் வந்து இது வந்துட்டு பயங்கரமான ஒரு கேரக்டர். ஸோ அவரும் வந்து சொல்லுவார், சரி ஓகே பரவாயில்ல போ. ஃபர்ஸ்ட் தடுப்பாங்க, வேணாம் இது எங்க கொண்டு போய் நிறுத்தணும் எனக்கு நல்லாவே தெரியும், இது தப்பு, வேணாம் 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 இருப்பாரு. இல்ல எனக்கு வேணும்னு அவரும் சொல்லுவாரு. கடைசியில வந்துட்டு மகனோட பிடிவாதம் தான் ஜெயிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கபடியை விட்டுலாம் நினைப்பாரு, அடுத்து வேணும் நினைப்பாரு, அப்புறம் வேணாம் நினைப்பாரு. இந்த மாதிரி நிறைய ஒரு கலந்துரையாடல் நடக்கும். ஆனா நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. நான் தியேட்டருக்கு போய் டிசப்பாயின்மெண்ட் ஆனது, டிசப்பாயின்மெண்ட் அப்படி சொல்ல முடியாது, பட் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க லேக் அடிக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தது வந்துட்டு எலெக்ஷன் மூவி. ஸோ எங்கேஜிங்கா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் திங் கதையை எங்கேஜிங்கா கொண்டு போகணும். ஆனா இந்த கதையை வந்துட்டு இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு காமிக்காம வந்து இந்த மாண்டேஜ் ஷார்ட் தெரியுங்களா, இப்போ நிறைய சேனல்ல நிறைய விளாக்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. அப்போ அவங்க பேசுறது வந்துட்டு டிராவல் பண்றது, நிக்கிறது, நடக்கிறது, அண்ட் இந்த விஷுவல் ஷார்ட்ஸ் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு கீழே இருந்து மேலே போவாங்க, மேல இருந்து கீழே வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷுவல் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிப்பாங்க, மாண்டேஜ் ஷார்ட்ஸ். ஸோ இந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா தான் ராசு, உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு 2 லவ் சீன்ஸ் வரும், அப்படியே கட் பண்ணா வந்துட்டு ஒரு மாண்டேஜ் ஷார்ட்ஸ். மாண்டேஜ் இது ஏன் காமிக்கிறாங்க, எதுக்கு காமிக்கிறாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் போரிங்கா தான் போகும், சத்தியமா போரிங்கா தான் போகும். உரையாடி விஜயகுமார் இருக்கார்ல, ஸோ அவருடைய எலெக்ஷன் மூவி வந்துட்டு அந்த எலெக்ஷன் ஓட்டிங், அந்த பிரச்சாரம் பண்ணணும், அந்த இருக்கிறது, அந்த நடக்கிறது போறது வர்றது. ஸோ அது ஒரு லென்த்தி ஷார்ட் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்கும், லேக்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஃபுல்லா அப்படி போறது இப்படி போறது கபடி, இப்படி போறது அப்படி போறது கபடி, அப்படி போறது இப்படி கபடி, இப்படி போய் கபடி, இந்த மாதிரி கபடி தான் வச்சிருப்பாங்க. அப்ப ஃபுல் ஆஃப் கபடியே இருக்கிறனால வந்துட்டு நமக்கு வந்து சத்தியமா போர் அடிக்க செய்யும். ஆனா இது வந்துட்டு போர் அடிக்கல. லைக் நமக்கு வந்துட்டு லெந்திங் அந்த லேகா இல்ல, எதாவது இது மாதிரி இல்ல, நமக்கு எதுவுமே தோணல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல இருக்கிற அந்த பாட்டு, அந்த கட் வெர்ஷன்ஸ், அந்த டக் 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 அந்த ஒரு வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது என்ன டக் 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 அப்படின்னா வந்துட்டு அந்த இப்படி ஒரு ஷார்ட் எடுப்போம், இங்கே ஒரு ஷார்ட், அது வேற விதமா வந்துட்டு கபடி நடந்துட்டு இருக்கும்போதே காமிச்சிட்டே இருப்பாங்க. அதனால வந்துட்டு அந்த கபடி பார்க்கும்போது நமக்கு போர் அடிக்கல, அடுத்த அப்படி மாதிரி தான் இருக்கும். அண்ட் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, அண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஊர்காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். படத்தை பார்க்கும்போது எனக்கு கிரிக்கெட் மேட்சை பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. கபடி தான் நடந்துட்டு இருந்துச்சு, பட் கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி இது வந்துட்டு எப்படின்னா ஒரு 80s காலத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த டைம்ல தான் வந்து லைக் ஒரு மாதிரி சண்டை, ஜாதி, கேஸ்ட் இருக்குப்பா, இல்லைன்னு சொல்ல, சண்டை, ஜாதி, கேஸ்ட் இதெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த கலர் டிவி எல்லாம் இருக்காது. இப்போ கூட இருக்கும், ஒரு 2000 முன்னாடியே லைக் கலர் டிவிலாம் இல்லை. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அதை ஜப்பான்ல போய் கிரிக்கெட் விளையாடுறத இங்கே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பெருமையா இருக்கும், லைக் என்னோட மகன் அங்கே போயிட்டான் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு கர்ணன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுதை ஒன்று வந்துட்டு போகிற மாதிரி அதை ஒரு சீன் காமிப்பாங்க. பரியன் பெருமாள் நாய்க்குட்டி போகிற மாதிரி இருக்கும். மாமன்னன் படத்துல வந்துட்டு பன்னி அதை வந்துட்டு காமிப்பாங்க. இந்த படத்துல வந்துட்டு எதை காமிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆடு. ஸோ அது வந்துட்டு அந்த கொம்பல்ல இந்த மாதிரி ஒரு இதா இருக்கும்.
ஸோ இவரோட படத்துல வந்துட்டு இதை பார்க்கறதுக்குன்னே நான் வந்து இந்த தியேட்டருக்கு போகணும் போல. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அதோட அந்த இறந்து போற சீன்ஸு எல்லாமே இறந்தானு போயிருக்கு. மாமன்னன் படத்துலேயே வந்துட்டு அந்த பண்ணியை வந்து சுட்டு கொண்டுருவாங்க, இதுல வந்துட்டு குத்தி கொண்டுருவாங்க ஆடை. அண்ட் வந்துட்டு நாய்க்குட்டியை வந்துட்டு ட்ரெயின் ஏதோ அடிச்சிருமாங்கன்னு தெரியல. ஸோ பரியர்கள் மாதிரில ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து காமிப்பாங்கல்ல. ஸோ அந்த லைனப்ல வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு சீன் இருக்குதுக்காக, இந்த கிரக ஜீவர்களுக்காக ஒரு சீன் வச்சிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அது காடு கூட கனெக்ட் ஆகுது. அப்படி வந்து சாமிக்காக நினைத்து விட்டதெல்லாம் வந்துட்டு காடு கிட்ட கனெக்ட் ஆகுது. அந்த காடு கிட்ட கனெக்ட் ஆகி கடைசி வந்துட்டு நான் தான் அந்த ஃபீல் ஓகே அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த ஃபீல் நமக்கு வருது படம் பார்க்கும்போது. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின்ஸ். ஸோ அனுப்பமா அண்ட் வந்துட்டு இவருக்கு அக்கா வர ஒரு கேரக்டர், ஸோ அவங்க பேர் தெரியல. ஸோ இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அனுப்பமா வந்துட்டு உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்திருக்காங்கன்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு ஒரு கேஸ்ட் ரிலீஜியன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து சொந்த முறைப்படி தான் வரும் இவங்களோட இது. அங்கே அப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு சண்டை நடந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய டான் மாதிரி 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ணாலும் கேஸ்ட் பிரச்சனை ஆகுது. அப்போ வந்துட்டு தன்னை விட வயசுக்கு மூத்தவங்க அவங்க லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு இவர் லவ் பண்றான்னு கேட்டா பண்றாரு. பட் ஆனா வந்து வெளில சொல்லாம இருக்காரு, ஏன்னா வயசுக்கு மூப்பு இல்லை. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இல்ல நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துலயும் அந்த வயசை வந்துட்டு கண்டுக்காம லவ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு காமிச்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டைமுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே இவரை வந்துட்டு ஜெயிக்கணும், இவர் கண்டிப்பா கபடியில ஜெயிச்சே ஆகணும் அப்படி மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அது வந்து இந்த இடத்துக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கும் பெருமை, இந்த ஊருக்கும் பெருமை அப்படி மாதிரி வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதம் சூப்பரா இருக்கும். அண்ட் மாவீரன்ல வந்துட்டு ஒரு இரிட்டேட் கேரக்டர் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த இரிட்டேட்டான கேரக்டர் வந்துட்டு எனக்கு அவர் அட்ரா அப்படி மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த படத்துல பார்க்கும்போது வந்துட்டு ஓகே செம்ம மாஸ் தலை, நீ வேற லெவல் அப்படி மாதிரி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு மாரி செல்வராஜ் சாரோட இயக்கம். ஓகே, இயக்கம் வந்துட்டு தலை பிரிச்சு மேய்ச்சிட்டாரு, ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து நான் ஓப்பனாக சொல்றது அப்படின்னா இந்த படம் தனியாக விட்டுருக்கேன். ஓகே, ஒரு தீபாவளி கிளாஷ்ல வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு படம் வரும்போது அது ட்ரெய்லர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது ஒரு பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்ப்பாங்களா, இல்லை ஒரு கேரக்டர் எதிர்பார்ப்பாங்களா, இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து ரோல் எதிர்பார்ப்பாங்கட்டா அதெல்லாம் கிடையாது. அது வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆக்டிங் தான் எதிர்பார்ப்பாங்க. அது வந்துட்டு அந்த ஆக்டிங் என்டர்டைன்மெண்ட். ஸோ அது மாதிரி தான் வந்து ஃபெஸ்டிவல் டைம் எதிர்பார்ப்பாங்க, ஜாலியாக இருக்கணும், குடும்பமாக தேட்டருக்கு போகணும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த படத்துல வந்துட்டு குடும்பமாக தேட்டர் போய் பார்க்கலாம். பட் ஆனால் இருந்தாலும் இந்த வெட்டு குத்து கொலை ரத்தம் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் இதை வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைமாக இல்லாமல் கொஞ்சம் தனியாக ஒரு நடு டைமாக வந்து இறக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு 35 crore 40 crore வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு பெருசாக போயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு டியூட் படம் வந்து ஒரு 6 நாளில் 100 crore கலெக்ஷன் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த படம் 30+ லைக் crore வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தான்னு கேட்டால் அதை தாண்டி போகிறதுக்கான ஒர்த்து இந்த படத்தில் இருக்குது. பட் இந்த டைம்ல ஏன் அது வந்துட்டு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னா வந்து லைக் அந்த படம் இறங்கின டைம், இறங்கின நேரம், ரிலீஸ் ஆன விதம், ஸோ அதெல்லாம் தப்பா இருக்கு. அந்த இதை மட்டும் பார்த்து இறக்குனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் நல்லா விருந்தாக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு உண்மை கதை. ஸோ இந்த உண்மை கதை வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு தெரியாது. அண்ட் வேற என்ன அப்படின்னா இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திப்பதை நான் உங்கள் மாஸ்டர்.